Taste the Daily. சென்னை சேலையூர் பகுதியில் தபால் நிலையம், வீடுகள், கடைகள் என பல இடங்களில் கொள்ளை சம்பவம் அரங்கேறி உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. திருப்போரூர் பகுதியில் மோட்டார் சைக்கிளை திருடிய கொள்ளையர்கள் பொன்வார் பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கில் ஊழியரை தாக்கி பணம் பறித்துள்ளனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் ஆலப்பாக்கத்தை சேர்ந்த சூர்யா உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் விடியா திமுக அரசின் சட்டம் ஒழுங்கை தோலுரித்து காட்டுவதாக பொதுமக்கள் விமர்சித்துள்ளனர். திண்டுக்கல் நகரில் சாலையில் உள்ள மின் விளக்குகள் காலை 9 மணி வரை அணைக்கப்படாமல் உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அமைந்துள்ள சாலையில் சுமார் 50க்கும் மேற்பட்ட மின் விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளது. மாலை நேரங்களில் எரியவிடப்படும் மின் விளக்குகள் அடுத்த நாள் காலை 6 மணி அளவில் அணைக்கப்படுவது வழக்கம். ஆனால் இன்று காலை 9 மணி வரை மின் விளக்குகள் அணைக்கப்படாமல் எரிந்து கொண்டே இருந்ததால் திறனற்ற ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால் பல்லாயிரம் யூனிட் மின்சாரம் வீணடிக்கப்படுவதாக பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வசித்து வரும் பழங்குடியின மக்கள் பாரம்பரிய இசை நடன நிகழ்ச்சியுடன் தொல்குடியினர் தினத்தை கொண்டாடி மகிழ்ந்தனர். கொடைக்கானல் கீழ்மலை பகுதிகளில் பழங்குடியின மக்கள் அதிகமாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் பாரதி அண்ணா நகர் பகுதி அருகே தொல்குடியினர் தினம் கொண்டாடப்பட்டது. இதற்காக பழங்குடியின மக்கள் பாரம்பரிய இசையுடன் நடனமாடி மகிழ்ந்தனர். இந்த தினத்தை மேலும் சிறப்பிக்கும் விதமாக மரக்கன்றுகளும் நடப்பட்டது. கார்த்திகை தீப திருநாளிற்கு அகல் விளக்குகளை வாங்கி தங்கள் வாழ்வில் விளக்கேற்றுமாறு மண்பாண்ட தொழிலாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தஞ்சை கீழவாசல் குயவர் தெருவில் கார்த்திகை தீப விளக்குகள் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள மண்பாண்ட தொழிலாளர்கள் தற்போது அரிதாகவே அகல் விளக்கு தயாரிப்பு பணியில் ஒரு சிலரே ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தனர். மண் கிடைக்காத அவலம், மூலப்பொருள் விலையேற்றம், தங்கள் வாழ்வாதாரம், பாரம்பரிய தொழில் அழிந்து விடாமல் காக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு பல்வேறு விலைகளில் விதவிதமாக தயாரிக்கப்படும் அகல் விளக்குகளை வாங்கி பயன்படுத்த மக்களை வலியுறுத்துகின்றனர். மேலும் தங்கள் கோரிக்கையை விடியா அரசு நிறைவேற்றவில்லை எனவும் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் சாலையோர வியாபாரிகளுக்கும் கட்பீஸ் துணி சங்கத்தினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதில் இருதரப்பினரும் மாறி மாறி சாலை மறியலில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. எம்சி ரோடு பகுதிகளில் சாலையோர வியாபாரிகளால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக கூறி கட்பீஸ் துணி சங்கத்தினர் வாக்குவாதம் செய்தனர். அப்போது பெண் ஒருவரை தாக்கியது தொடர்பாக இருதரப்பினரும் சாலை மறியலில் ஈடுபட்டதை ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் தடுக்க முடியாமல் திணறிய நிலையில் நிர்வாக சீர்கேட்டை வெளிச்சம் போட்டு இச்சம்பவம் காட்டுவதாக மக்கள் விமர்சித்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் நீர்வளத்துறை குடியிருப்பு சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதாக பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர். 17வது கோபால் நகர் பகுதியில் உள்ள குடியிருப்பு பயன்பாட்டில் இல்லாததால் மது அருந்துவது, கஞ்சா புகைப்பது போன்ற சமூக விரோத செயல்கள் நடைபெறுகின்றன. மேலும் விடியா நீர்வளத்துறையின் அலட்சியத்தால் கதவுகள், ஜன்னல்கள், மின்வயர்கள், குடிநீர் குழாய்களை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடி சென்றுள்ளதாகவும் புகார் எழுந்துள்ளது. எனவே விடியா அரசு குடியிருப்பில் பராமரிப்பு பணிகள் மேற்கொண்டு மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் அருகே மாற்றுத்திறனாளி யாசகர் உள்ளிட்ட 3 யாசகர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாத சுவாமி கோவிலுக்கு வரும் பக்தர்களிடமிருந்து யாசகம் பெறுவதற்காக கோவிலை சுற்றி காத்திருக்கும் யாசகர்கள் இடையே அடிக்கடி தகராறு நடப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 3 யாசகர்கள் ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்டது பக்தர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரவுடிகள் முதல் யாசகர்கள் வரை யாரையுமே அடக்க திராணியின்றி விடியா அரசின் ஏவல் துறையினர் வேடிக்கை பார்ப்பதாக மக்கள் குற்றம் சாட்டினர்.
தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மகாமக குளத்தில் பாசி படிந்த தண்ணீரை அகற்றி நிரந்தர வடிகால் வசதியை ஏற்படுத்தி தருமாறு பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மகாமக குளத்தின் புனித நீரை பக்தர்கள் தலையில் தெளித்துக் கொள்வதுடன் பாட்டில்களில் எடுத்து செல்வது வழக்கம். இந்நிலையில் விடியா அறநிலையத்துறையின் அலட்சியம் காரணமாக குளத்தில் உள்ள நீர் பாசி படிந்து அழுக்குகள் கலந்து சுகாதாரமற்று காணப்படுவதாக குற்றம் சாட்டும் பக்தர்கள் உடனடியாக நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை வைத்தனர். சென்னை திருமங்கலத்தில் பாஜக நிர்வாகியை அரிவாளால் வெட்டிய சம்பவம் திமுக ஆட்சியின் சட்டம் ஒழுங்கை தோலுரித்து காட்டியுள்ளது. பாஜக நிர்வாகியான மணிகண்டனின் நிலத்தை சட்டவிரோதமாக திமுக பிரமுகர் ஆறுமுகம் தனது பெயரில் பட்டா மாற்றம் செய்ததாக புகார் அளிக்கப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த ஆறுமுகம் உருட்டுக்கட்டை மற்றும் கத்தியால் மணிகண்டன் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளார். இச்சம்பவத்தில் விடியா அரசின் ஏவல்துறை உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை எனவும் சிசிடிவி ஆதாரங்களை அழிக்குமாறு மிரட்டுவதாகவும் பாஜக பிரமுகரின் மனைவி குற்றம் சாட்டியுள்ளார். தேனி மாவட்டம் சுருளிப்பட்டியில் வெள்ளத்தால் சேதமடைந்த முல்லைப் பெரியாறு ஆற்றின் கரைகளை சீரமைக்காததால் மீண்டும் உடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கரை சேதமடைந்தது குறித்து விடியா அரசின் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் விவசாயிகள் தங்களது சொந்த செலவில் மணல் மூட்டைகளை அடுக்கி வைத்து கரையை பாதுகாத்து வந்தனர். கடந்த மாதம் பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் கரைகள் உடைந்து தண்ணீர் விளைநிலத்திற்குள் புகுந்தது. விவசாய நிலம் முழுவதும் மணல் ஜல்லிகளால் நிறைந்து விவசாயம் செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ள விவசாயிகள் கரையை பலப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறையில் திரு இந்தளூர் பரிமள ரெங்கநாதர் கோயிலில் துலா உற்சவத்தையொட்டி திருத்தேரோட்டம் நடைபெற்றது. திரு இந்தளூர் பரிமள ரெங்கநாதர் கோயிலில் காவிரி துலா உற்சவம் கடந்த 8ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. 9ஆம் திருநாளில் நடைபெற்ற திருத்தேரோட்டத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் கொட்டும் மழையில் கோவிந்தா பரிமள ரங்கநாதா என்ற பக்தி கோஷங்களை எழுப்பியவாறு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே 14 வயது சிறுமி கிணற்றில் இறந்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோபால்பட்டி இந்திரா நகரைச் சேர்ந்த உமாபதி தேவி தம்பதியின் மகளான ஜெயஸ்ரீ காலை கடன் கழிப்பதற்காக குடியிருப்பு அருகில் உள்ள காட்டுப்பகுதிக்கு சென்றுள்ளார். நீண்ட நேரம் ஆகியும் வீடு திரும்பாததால் அவரது தாய் தேவி மகளை பல இடங்களில் தேடிய நிலையில் கிணற்றில் சிறுமி சடலமாக மிதப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். சிறுமியின் இறப்பு தற்கொலையா, கொலையா அல்லது வேறேதேனும் காரணமா என விசாரித்து வருகின்றனர். மேலும் இச்சம்பவத்தை தொடர்ந்து பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க தவறிய விடியா திமுக அரசை பொதுமக்கள் விமர்சித்து வருகின்றனர். காரைக்காலில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பணியாற்றும் உதவி பேராசிரியர்கள் பதவி உயர்வு கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அருகே நடைபெற்ற போராட்டத்தில் கடந்த 15 ஆண்டுகளாக பதவி உயர்வு அளிக்கப்படாததற்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. புதுச்சேரி அரசு விரைவாக உதவி பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வு அளிக்கவில்லை எனில் மிகப்பெரிய அளவிலான போராட்டம் நடத்தப்படும் எனவும் பேராசிரியர்கள் எச்சரித்தனர். எங்களுடைய ஜூனியர்ஸ் எல்லாருமே பதவி உயர்வில் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டிலையும் சரி, கேரளா, ஆந்திரா போன்ற இடங்கள்ல. ஆனால் எங்களுடைய பாண்டிச்சேரியில் மட்டும் எந்தவித ப்ரமோஷனும் கொடுக்கப்படவில்லை. அதை கண்டித்து நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். குறைந்தது 12 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் ஒரு ப்ரமோஷன் கொடுக்கணும், ஆனால் அது கொடுக்கல. 2017 எடுத்த கோப்புகள் எல்லாமே அப்படியே வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு 7-8 வருஷம் ஆச்சு. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பொதுவழி பாதையை மறித்து சுற்றுச்சுவர் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வரவணையில் இருந்து கொள்ளுத்தனிப்பட்டி செல்லும் மண் சாலையை ஒட்டி இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் கோயில் உள்ளது. இந்த கோயில் மற்றும் பொதுவழியை சுற்றி சுற்றுச்சுவர் கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் மாற்றுப்பாதை கோரி அப்பகுதி மக்கள் மனு அளித்திருந்த நிலையில் மாற்று வழி அமைத்து தர முடியாது என இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் கூறியதால் ஏமாற்றமடைந்த பொதுமக்கள் கரூர் சிந்தாமணிப்பட்டி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியால் நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் கனமழை பெய்தது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகியுள்ள நிலையில் தோப்புத்துறை, கத்தரிப்புலம், கோவில்பத்து, தேத்தாக்குடி, செம்போடை, வாய்மேடு, கரியாப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் நேரடி நெல் விதைப்பு மற்றும் சம்பா பயிர் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூர் அணையில் இருந்து சேது பாவாச்சத்திரம் சென்ற மினி பேருந்து நாட்டணிக்கோட்டை வேளாண்மை விரிவாக்க மையம் அருகே வளைவில் திரும்பிய போது பைக் மீது மோதிய விபத்தில் ஒருவர் பலியானார். விபத்தில் பைக்கில் வந்த ஐயாதுரை படுகாயத்துடனும் அவரின் மகள் கௌசல்யா லேசான காயத்துடனும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். தந்தை ஐயாதுரை மருத்துவமனை கொண்டு போகும் வழியிலேயே உயிரிழந்த நிலையில் கௌசல்யா தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தூத்துக்குடி மாவட்டம் செய்துங்கநல்லூரில் பாலக்காடு விரைவு ரயில் நின்று செல்ல வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. செய்துங்கநல்லூர் ரயில் நிலையத்தில் அனைத்து ரயில்களும் நின்று சென்ற நிலையில் கொரோனாவிற்கு பிறகு பாலக்காடு விரைவு ரயில் அங்கு நிற்காமல் செல்வதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை வலியுறுத்தியும் பல கட்ட போராட்டம் நடத்தியும் ரயில்வே நிர்வாகம் கொஞ்சமும் அசைந்து கொடுக்கவில்லை. இதனால் வெகுண்டெழுந்த பொதுமக்கள் செய்துங்கநல்லூரில் பாலக்காடு விரைவு ரயில் நின்று செல்ல வலியுறுத்தி பஞ்சாயத்து அலுவலகம் முன் கண்டன முழக்கம் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். செய்திகளூர் நிற்பதற்கு நடவடிக்கை எடு. செய்திகளூர் நிற்பதற்கு நடவடிக்கை எடு. மத்திய அரசே மாநில அரசே மத்திய அரசே மாநில அரசே நடவடிக்கை எடு. நடவடிக்கை எடு. நடவடிக்கை எடு. நடவடிக்கை எடு. அரசே மாநில அரசே மத்திய அரசே மாநில அரசே செய்திகளூர் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றிக் கொடு. செய்திகளூர் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் கோரிக்கையை ஐப்பசி மாத கடை முழுக்கு நிகழ்வை முன்னிட்டு தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் நாகேஸ்வரர் ஆலய தீர்த்தவாரி சிறப்பாக நடைபெற்றது. தீர்த்தவாரி நிகழ்வை முன்னிட்டு புராதன சிறப்பு வாய்ந்த நாகேஸ்வரர் ஆலயத்தில் இருந்து நாகேஸ்வரர், பெரியநாயகியம்மன், விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் ஆகிய ஐம்பெரும் கடவுளர் தனித்தனி வாகனங்களில் காவிரி படித்துறைக்கு எழுந்தருளினர். அங்கு பால், சந்தனம், மஞ்சள் உள்ளிட்ட பல்வேறு மங்கள பொருட்களால் அஸ்திர தேவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து காவிரி ஆற்றில் தீர்த்தவாரி நிகழ்வு நடைபெற்றது. அப்போது ஏராளமானோர் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர்.